சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அந்த பையன் அதான்டா அந்த கிறுக்கன் எங்கிட்ட அங்கிட்ட அப்படியே உலாத்திக்கிட்டு இருந்தான். நான் என்ன பண்ணேன் தெரியுமா? புது நம்பர்லேருந்து ஃபோனை போட்டேன். டேய், உடனே தெருமுனைக்கு வா, அஞ்சனா உனக்காக காத்துக்கிட்டு இருக்கா. இப்போ மட்டும் நீ வரல, அவள் வீட்டுக்குள்ளே வந்துடுவான்னு மிரட்டினேன். பைபிள் அலறி அடிச்சுட்டு ஓடி வந்துட்டான்ல. உன்னை பார்க்கறதுக்காக அஞ்சனா வந்திருக்கா. இப்போ நீ கீழே வரியா இல்லை அஞ்சனாவை உள்ள வர சொல்லவா? இல்லை, நானே வரேன். அப்புறம் என்ன பண்ண தெரியுமா? அங்கேயே நம்ம ஆளுங்களை 2 பேரை செக் பண்ணி அலைக்கா தூக்கி காருக்குள்ளே போட்டு விட்டேன். அந்த பையன் இப்போ நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கேன் தெரியுமா? இந்த மேட்ரை வச்சு அவங்கள அமைக்கிடலாம்டா. அதனால தான் அவங்க கிளம்புறப்ப கூட நான் பெருசாக ஒன்றும் அழட்டிக்கலையே. ஏய் தர்றா, திரும்பவும் சொல்கிறேன், அவங்க பலசாலிங்க. நேரா மோதனா ஜெயிக்கவே முடியாது. இப்படி களவாணித்தனம் பண்ணி தான் காரியத்தை சாதிக்க முடியும்டா. தூக்கணும் வரைக்கும் சரிதான். ஆனா இதுக்கு மேல எதுக்கு மறைக்கணும்? நேரா போய் உன் மகன் வரணும்னா ஜனனி உன் குடும்பத்தை விட்டுருன்னு சொல்லிட வேண்டியதுதானே. எதுக்கு யோசிக்கணும்? நீ தள்ளு. டேய் கிறுக்கா, கொஞ்சம் பொறுடா. என்னடா வர வர என்ன மாதிரி ஆயிட்டு இருக்கு நீ? அமைதியாரு, அண்ணனோட வேலையை மட்டும் பாரு. இப்ப மட்டும் நம்ம நேரா போய் வாய் விட்டோன்னு வச்சுக்கோ, அதை வச்சே நமக்கு குழி தோண்டிடுவாங்க. எமகாதக கூட்டம் அது. இப்ப நான் வச்சிருக்கேன்ல ஒரு ஆப்பு, சரியான ஆப்பு. அந்த பொம்பளையை பார்த்தல, திருடனுக்கு தேள் கொட்ட மாதிரி முழி முழிச்சிட்டு இருக்கு. அவளுக்கு அவ புள்ளைய காணும்னு ஒத்த வார்த்தை வாயிலிருந்து வந்துச்சா? அதுதான் விஷயம். நம்ம அடிக்கிறது அவளுக்கு வலிக்குதுடா. ஆனா அவளால வெளியே சொல்ல முடியாம துடிக்கிறாடா, துடிக்கிறா.